அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வழிப்பறி வழக்கில் ஏற்கனவே கைதான காவல்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மேலும் 2 அரசு அதிகாரிகள் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் என்பவரை கடத்தி சென்று 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்தனர். இதில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகிய இருவரை மட்டும் 3 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்ததில் வழிப்பறி சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டுவை கைது செய்து 4 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்த போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. அதில் ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே நடந்த வழிப்பறி சம்பவம் போல பல பேரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் சன்னி லாய்டு. குறிப்பாக டிசம்பர் 11ஆம் தேதி 1000 விளக்கு பகுதியில் ராயபுரத்தை சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவரிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக சன்னி லாய்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து சன்னி லாய்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் விசாரணையின் போது சன்னி லாய்டு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கைதான 5 பேர் மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகளான சுரேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய 7 பேர் மீது 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சுரேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய அதிகாரிகளை 1000 விளக்கு போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் வழிப்பறி வழக்கில் ஏற்கனவே 3 வருமான வரித்துறை அதிகாரிகள், 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஏற்கனவே கைதானவர்களுடன் சேர்ந்து மேலும் 2 அரசு அதிகாரிகள் மீது மற்றொரு வழிப்பறி வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.